சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, அதற்கு எபனேசர், கையை தட்டி சொல்லுங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொடுத்து இந்த வருஷத்துடைய கடைசி ஞாயிற்று, ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே, கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகல துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, மனிதர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க, இஸ்ரவேலர்களை எல்லாரும் எங்களுக்கு விரோதமா மாறிட்டாங்க, ஆனா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனிதர்களை என்னைக்கு நம்பி வாழாதீங்க. நான் எப்பயும் சொல்லுவேன், அது பெத்த பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், மச்சாவா இருக்கட்டும், நீங்க யாரை நம்பிவிடக்கூடாது என்றால் மனிதர்களை நம்பிடக்கூடாது. யாரை நம்பணும் கேட்டீங்கன்னா, இம்மட்டும் நமக்கு உதவி செய்த எபனேசர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் தாங்க படிக்க உதவி செஞ்சார். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிப்பு வரல, ஆனா இந்த தமிழ் நான் படிக்காம இருந்தா நான் எப்படி பாஸ்டர் ஆயிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? படிக்க உதவி செய்தார், ஞானத்தை கொடுத்தார், சின்ன வேலையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய வேலையில் வச்சிருக்கிறார். நமக்கு எத்தனையோ போராட்டங்கள், அத்தனையிலும் எபனேசர் நமக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு காரியம் தான், எப்பயுமே நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் தான் முதல் இடத்துல நிற்பார். அல்லேலூயா. சில மனிதர்களை அனுப்புவார். ஆமே, என் வாழ்க்கையில் 27 வருஷத்துல எங்கள் பாஸ்டர் எனக்கு காசு கொடுத்தாருன்னு தெரியல, நேற்று வந்து 2000 ரூபாய் காணி கொடுத்தாரு எனக்கு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சியோன் கனவு கண்டு சொல்லிச்சு, ஒரு ஊழியக்கார் வந்து என்ன பண்றாரு, உங்களுக்கு பணம் நிறைய கொடுக்க போறார். அவர் தான் நான் நினைக்கிறேன் நிறைய கொடுக்க போறார். எந்த இடத்த வாங்க போறேன்னு கேட்டாரு. முன்னாடியான்னு சொன்னேன். அப்புறம் பின்னாடி எவ்வளோ ஆகுதுன்னாரு. அதுனா ஒரு 35 லட்சம், இதுனா ஒரு 15 லட்சம். பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்காகவே காலைல கார் வச்சு வந்திருக்கிறார். சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மனிதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால நான் எப்படி சொல்லுவேன், இந்த வருஷத்துல கர்த்தர் நிறைய உதவி செஞ்சார். ஆமென். ஆனா நம்ம நல்லவங்களா நடந்துக்கணுமா அப்படின்னு கேட்டா தெரியல. இந்த ஜனங்கள் இப்ப வாச்சமே 20 வருஷம் ஆச்சு தேவனை மறந்து. எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் அந்த பெட்டி ஒரு எதிரியினிட பிடிக்கப்பட்டு போச்சு. நான் பின்னாடி டீட்டெயில் சொல்றேன். ஆனா 20 வருஷம் இவங்க மறந்து வாழ்ந்தாலும் போஷித்தார். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எகிப்தை விட்டு வெளியில வந்த உடனே மன்னா பொழிய ஆரம்பிச்சார் பாருங்க. மன்னாவை சாப்பிட ஆரம்பிச்சவனு உனக்கு திமிரி ஏறிடுச்சு. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. என்ன மன்னா கொடுக்குறாரு இவரு, இன்னா சர்ச்சி, இன்னா போ கூடாரத்தில் முறுமுறுக்கிறான். எப்போ பாரு இந்த மோசேகரான் பாரு, என் குடும்பத்தை பற்றியே பேசுகிறான் அப்படின்னு போய் கோராகு சொல்கிறான் பொண்டாட்டிக்கிட்ட. யார்கிட்ட? என்னங்க பண்ணுறது, இவ்வளோ பிரச்சனை. நான் என்ன விசுவாச்சேன், இவ்வளோ மொட்டாட்டம் பண்ணால ஒரு 3 நாள் மன்னாவை ஸ்டாப் பண்ணி பட்டினி போட்டாரா? சிஸ்டர் போட்டாரா? போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், மனம் திரும்பிட்டு இருப்பான். பட்டினி போட்டிருந்தாரு, 10 பைசா கூட காசு இல்லாம காஞ்சி போய் விட்டு இருந்தாருன்னா, ஆண்டவரே என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, அவரு நான் கெட்டவனாவே வரேன், அவர் நல்லவராகவே என்ன வானத்திலிருந்து போஷித்து கொண்டே இருக்கிறார். 2023 நான் பண்ண மாதிரி முரட்டாட்டம், நான் அவருக்கு பிரியமில்லாததை செஞ்ச மாதிரி, நான் அவரை மறந்த மாதிரி நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, 2023 நிறைய காசு கொடுத்தாரு, கூப்பிட்டு கொடுத்தாரு. அவர் நல்லவராகவே உதவி செய்யறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்ல முடியுமா நீங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாத்துக்கும் நான் நல்லவனா அவர்கிட்ட காட்டினேன்? சொல்ல முடியுமா எத்தனை பேராது? இல்ல பிரதர் சிஸ்டர், நான் சொல்றேன், இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்களுக்கு மன்னாவை எப்படி தவறாமல் போஷித்தாரோ, நீ எந்த நிலையில இருந்தாலும் ஒரு தகப்பனை போல அவர் உன்னை போஷிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப தேவ ஜனங்கள் தேவனை மறந்து பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன் பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரகசியத்தை சில சொல்லித்தரேன். ஏலின்னு ஒரு ஆசாரியர் இருந்தார். அந்த ஆசாரியனுக்கு ஊழியம் செய்ய தெரியல, தன் பிள்ளைகள் 2 பேரை வளர்க்க தெரியல. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சபைக்கு வருகிற அழகான ஸ்திரீகளோட அவர்கள் தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த ஜனங்கள் வந்து கர்த்தருக்காக பலியிட காளைகளை பலியிட்டு கவுச்சி எடுத்துட்டு போயிட்டு சமையல் பண்ணும்போதே போய் என்ன பண்றான், எனக்கு கொடு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ப்ராஜெக்ட் தான். ஆமென் சொல்லுங்க. இதை கட்ட போறோம் துட்டு கொடு, அதை கட்ட போறோம் துட்டு கொடு. யார்? ஏலி பிள்ளைங்க. இதுக்கு துட்டு கொடு, உண்டி கொடு, அதை கொடு, இதை கொடு. நேற்று ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், இவ்வளோ உண்டியை தாந்து வச்சுக்கிறாங்க. நான் தப்பு சொல்ல அவங்கெல்லாம் இப்படி
பணம் 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 கரின்னு கேட்டான் பாருங்க. ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பலியிடுவது வெறுப்பா மாறி போன ஒரு தருணம். சபைக்கு வராமல் ஜனங்க நின்று போன ஒரு தருணம். இந்த சூழ்நிலை என்ன நடக்குதுன்னா, எதிரி வரான். எதிர்த்து வந்த உடனே யாருமே யுத்தத்துக்கு தயாராக இல்லை, எல்லாம் ஜனங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ஏலி என்கிற ஒரு ஆசாரியனுடைய 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஓப்பினி பினகாசு, பரிசுத்தமாகவே வாழ, கர்த்தருக்கு பிரியமாகவே வாழாம கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்த உடன்படிக்கை பெட்டியை துணிகரமாக தூக்கி தோல் மேலே வச்சுக்கின்னு இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தா நாங்கள் ஜெயிச்சிருவோம் நினச்சி போனா பாருங்க. மொத்த பேரும் முறியடிக்கப்பட்டான். அதே இடத்துல அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்பினியும் பினகாசு செத்து போனார்கள். இதை கேள்விப்பட்ட போது அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்த உன் பிள்ளைங்க செத்துட்டாங்கன்னு அப்படியே பின்னாடி விழுந்து பிடரி முறிந்து போய் ஏலி செத்து போயிட்டான். அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்களுடைய தேசத்தில் பிடிக்கப்பட்டுச்சு. பெலிஸ்தர் நினைச்சான் இது பயங்கர வல்லமையான பெட்டி. ஆமென் சொல்லுங்க. இது மகிமையா, இது நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஜெயிச்சுக்கினே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்களோட இயேசு இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. புறஜாதியெல்லாம் நினைக்கிறான் பாருங்க, அவங்க ஆமென் சொல்லுங்க. இல்ல சிஸ்டர், உங்களோட இயேசு இருப்பார். ஆமென். இதை நினைச்சு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தாகோன், அவங்க கும்பிட்ற குலதெய்வம் தாகோன் கோயிலில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு அவன் நினைக்கிறான், இந்த தாகோனை விட இது வல்லமையாக இருந்தால் எங்கள் தாகோனை விழ வைக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மறாத நாள் விழுந்தா தாகோன் விழுந்து உடைந்து கிடக்கிறது. அது சொல்லுது, நான் வெளில போயிடுறேன், என்னை விட்டுரு, இவர் வந்துட்டார் உள்ள. ஆமென் சொல்லுங்க. அவர் வந்துட்டா வேற எதுவும் உள்ள இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. விட்டு இஸ்ரவேலுடைய மகிமை கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு, அந்த வசனம் வாசிங்க, 1 சாமுவேல் 4:21 வாசிங்க. 4:21 வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. போதும், இஸ்ரவேலை விட்டு என்ன போயிடுச்சுங்க? மகிமை போயிற்று என்று அவன் கோபாத் என்று அவளுக்கு பேரிட்டார். அப்ப கவனிக்கணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த 7 மாசம், கவனிங்க, 7 மாசம் தான் அந்த கோயிலில் வச்சிருந்தான். 7 மாசத்துக்குள்ள அந்த தேசத்துல ஒரு வியாதி வந்தது. என்ன வியாதின்னு கேட்டீங்கன்னா, மூலவியாதி. என்ன வியாதி? அப்படியே மொத்த பெலிஸ்தர்களுக்கும் மூலவியாதி. ஃபைல்ஸ் தெரியல உங்களுக்கு, இருக்கிறதுல கொடிய வியாதி ஃபைல்ஸ் வந்தோன்னே யோசிக்கிறான், என்னடா நம்ம குளுமையாக தான் சாப்பிட்றோம், கொழுமையானது தான் சாப்பிட்றோம், ஏன் நமக்கு ஃபைல்ஸ் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா அதில் ஒரு சாமியார் இருந்திருக்கிறான். அவன் சொல்கிறான், டேய் நீ வச்சிக்க கூடாத சாமியை வச்சிருக்கிறடா, தயவு செஞ்சு இந்த சாமியை அவங்க ஊருக்கே அமுச்சு விட்டுரு அப்படின்னோடனே ஒரு புது வண்டில் செஞ்சு புது மாடை செஞ்சு அந்த உடன்படிக்கை பெட்டி எழுச்சி அமிச்சா அந்த ஒரு ஊரில் வந்து தங்கிச்சு. யூதா தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வந்து நின்றுடுச்சு. நின்ன உடனே அங்கே ஒருத்தன் அமினதாப்னு இருந்தான். அவன் தான் பிள்ளை எலியாசரை பரிசுத்தப்படுத்தி இந்த பெட்டியை தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். எவ்வளோ நாள் வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா 20 வருஷம் வச்சுக்கணும். எத்தனை வருஷம்? அப்போ 20 வருஷம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை ஜனங்கள் தேடவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இங்கே சாமுவேல் வந்து சொல்றாரு, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் இவருக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்? எதனால உதவி செய்தார்? இது நம்ம வாழ்க்கையோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் நான் விரும்புறேன். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு செய்த உதவியை ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன உதவி செய்தார்? எதற்காக செய்தார்? 1 சாமுவேல் 7:2 வாசிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 7:2. பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தரை நினைச்சு புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு இப்ப என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஞாபகம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, 3 பாயிண்ட் சுருக்கமா சொல்றேன். இந்த வருஷத்துல கர்த்தர் ஆவிக்குரிய வாஞ்சையை தந்தார். கர்த்தரை நிறைய தேட வேண்டும் என்று வாஞ்சையை தந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களா? இந்த வருஷத்துலேருந்து நான் எப்படியாவது பாஸ்டர் முன்னேறி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணுன்ற வாஞ்சை இந்த வருஷம் நிறைய பேருக்கு வந்ததை என் கண்ணில் பார்த்தேன். நான் அலௌன்ஸ் பண்ணும்போது இதை பயந்துனே அலௌன்ஸ் பண்ணேன். நான் நைட்டு ப்ரேயர்னு சொல்லிட்டோம். நான் என் மனைவி பாவம் அனிதா சிஸ்டர் அங்கேருந்து வரணும், வந்தால் மிஞ்சி போனால் அது வந்துடுவாங்க. எப்படி ஆண்டவரே 3 பேர்னா 30 பேருக்கு மேலே கர்த்தர் கொண்டு வந்தார். கை தட்டுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவனை நினைத்து அழுதார்கள். அந்த அழுக தேவனை தேட வேண்டும் என்கிற வாஞ்சையை கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்க.
நான் இப்படி விசுவாசிக்கிறேன். ரொம்ப நாள் நீங்க அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழ்ந்துட்டீங்க. ரொம்ப நாள் தேவனை தேடாம இருந்துட்டீங்க, அல்லது தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது என்று உணராம இருந்துட்டீங்க. அதனால நிறைய தோல்விகள், அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள், கர்த்தருடைய பிரசன்ன மகிமை உங்களை விட்டு போய்விட்டது. இன்றைக்கு இந்த வருஷத்துல 23 நான் சொல்லுவேன் தைரியமா, கர்த்தர் உங்களுக்குள்ள தேவனை தேட வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாஞ்சையோடு முன்னேறியதை நான் காண முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. நிறைய சகோதரிகள் வந்து சாட்சி சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க பர்சனலா, பாஸ்டர் எங்க வீட்டுக்கார் இப்ப காலைல எழுந்து ஜெபம் பண்றாரு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. நைட்டில் நான் வந்துடுறேன், குடும்ப ஜபம் பண்ணிடாதுன்னு ராத்திரி வந்தவொன்னு குடும்ப ஜபம் பண்ணுறேன் பாஸ்டர். மிண்டிலாம் ஜபம் பண்ணாலும் எரிச்சலாக இருப்பாரான். என்னதே வேலைக்கு போய் வரேன், ஒரே டயர்டு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடி. என்ன முடி? என்ன ஷார்ட் அண்ட் சும்மா வளன்னு வளர்க்காதம்மா, டக்கு டக்குன்னு முடியுமான்னு. இப்போ அவர் வளான்னு போறார் பாஸ்டர். ஆமேன் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாஞ்சை ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றினார். ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்து சிலர் வந்து சாட்சி சொன்னாங்க என்கிட்ட. என்ன சாட்சி சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர் அவனை நான் ஒன்றும் சொல்றதே இல்லை பாஸ்டர், அவனா பைபிள் எடுத்து வச்சுட்டு போச்சுன்னு பாஸ்டர். ஃபோனில் என்னமோ நோன்றான்னு பார்த்தா யூடியூப்ல பரிசுத்தவான்களுடைய மெசேஜ் கேட்டுக்கிறான் பாஸ்டர். இதெல்லாம் என் காதில் நான் கேட்ட மெசேஜ். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், ரொம்ப நாள் தேவனை தேடாமல் இருந்த உங்க குடும்பத்துக்குள்ள இந்த 23 கர்த்தர் அவரை தேட வேண்டும் என்கிற அந்த உணர்வை தந்ததற்காக ஆமேன்னு சொல்லுங்களேன். அலேலூயா, அலேலூயா. நிறைய சாட்சி சொல்றாங்க. சில கணவன்மா சொல்றாங்க, பாஸ்டர் என் மனைவி 3 மணிக்கு எந்த வேலை இருந்தாலும் பாஸ்டர் 3 o'clock எழுந்து முழங்கால நின்று பாட்டு பாடுவா பாஸ்டர். நான் ரகசியத்தை சொல்லட்டுமா? நானே எழுந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ராத்திரி உங்களெல்லாம் நினச்சி நேற்று நைட்லாம் நீங்கள் நம்ம 2:30 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல. திரும்பியும் காலைல 4 மணிக்கு எழுந்துட்டேன். 1.5 மணி நேரம் தான் தூங்கினேன் நைட்டு. ஆனால் அந்த சகோதரி சொல்கிறேன் 3 நான் டெய்லி அப்படி தான் இருந்தேன். வாரத்தில் ஒரு நாள் பாஸ்டர் டெய்லி பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி நல்ல சகோதரிகள் சிலர்லாம் எழுந்து விடிய காலில் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போகிறாங்க 4 மணிக்கெல்லாம். எனக்கு தெரியும். ஐயா நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த வாஞ்சைகளை உங்களுக்குள்ள இந்த ஆண்டு கர்த்தர் ஊற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உதாரணமா சொல்றேன், நம்ம சபையில் உபவாச ஜெபம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் 4 நாள். பார்த்தா மழை தண்ணி இன்னாண்ட இருந்து அண்ணாண்ட என்ன பண்ணுது, தாண்டுது. எப்படி ஆண்டவரே, என்ன எல்லாம் புடவையை தூக்கின்னு வருது. ஆமென். புடவையை தூக்கிக்கின்னு நான் அதில் வேற இது கை குழந்தைங்கெல்லாம் நான் போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். என்னத குழந்தைங்களை தூக்கி அந்த என்னன்னு விட்டு யோர்தானுக்கு இப்படி விட்டு யோர்தானுக்கு அப்படி விட்டு. ஆமென். நான் நினச்சேன் உண்மையிலேயே மழையில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற பாருங்க, சர்ச்சே ஃபுல் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லட்டுமா, 2023 அவ்வளோ ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருந்ததான்னு கேட்டால் இல்லை. 2023 தான் நீங்கள் நிறைய பாடுகளை பட்டீங்க, நிறைய போராட்டம், நிறைய இழப்பு, நிறைய நஷ்டங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டது. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, இத்தனை நஷ்டம், இத்தனை இழப்பு, இவ்வளவு போராட்டத்தில் தேவனை தேட வேண்டும் என்கிற அந்த உணர்வை எபனேசர் இந்த ஆண்டு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்ககிட்ட வீடு இருந்த நாட்களை காட்டிலும், உங்ககிட்ட நிறைய பணம் இருந்த நாட்களை காட்டிலும், உங்ககிட்ட ஆமென் சொல்லுங்க எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது நாட்களை காட்டிலும், நீ தேவனை தேடின காட்டிலும், இழப்பிலும், நஷ்டத்திலும், பலவீனத்திலும், வியாதியிலும் வாஞ்சையோடு தேவ சமூகத்துக்கு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு இழப்புலையும் தினமும் காலையில இருந்து ஜெபம் பண்ணேன். எனக்கு தெரியும் இவ்வளவு இழப்புலையும் ராத்திரி குடும்பமா ஜெபம் பண்ணீங்க. இவ்வளவு இழப்புலையும் கண்ணீரோட இந்த வேத புத்தகத்தை திறந்து வைத்து நீங்கள் வாசித்த போது ஆவியானவர் உங்களோட இந்த ஆண்டு பேசினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல நான் சொல்லட்டுமா, 23 சிலருக்குள்ள கொடுத்தாரு பாரு மனம் திரும்புதுல, இன்னும் 7 வந்துட்டான். ஆமென் சொல்லுங்க. பொதுவாக எதனா ஒரு தேவைன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்ட் டைமுக்குலாம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம், நான் இழந்தவங்க, அவமானப்பட்டவங்க, நஷ்டப்பட்டவங்க, ஐயோ எல்லாம் போனவங்க தேவனை தேடி சரியான நேரத்திற்கு இந்த ஆலயத்துக்கு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன் சிஸ்டர், இந்த போராட்டத்தின் நேரம், இந்த பிரச்சனையின் நேரம், இழப்பின் நேரத்தில் தேவன் எப்பயுமே மனம் திரும்ப சொல்வார். ஏன் சில போராட்டம் வருது? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4:7 வாசிங்க பிற சிஸ்டர். யோவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பச்சை புழு விட்டத வெட்டுக்கிளி தின்னுடுச்சு. என்ன பிரதர்? பச்சை கிளி வந்து கொத்திட்டு போச்சு.
இவன் நினைச்சா கொஞ்சம் மிச்சம் இருக்குது, கிளி தானே கொத்துச்சு, அதை பறிச்சு நாங்களும் என் குடும்பமும் சாப்பிட்டுலாம் நினைச்சு பச்சை கிளி விட்டுட்டு போனது மிச்சம் இருக்குன்னு பார்த்தா பச்சை கிளி விட்டதை உடனே ஒரு வெட்டுக்கிளி வந்து எல்லாத்தையும் எடுத்துச்சு. வெட்டுக்கிளி விட்டதை திரும்பியும் பச்சை கிளி வருது. ஆமென் சொல்லுங்க. பச்சை புழு, அப்புறம் வெட்டுக்கிளி, அப்புறம் பச்சை கிளி, அப்புறம் முசுக்கட்ட பூச்சி. ஆமென் சொல்லுங்க. இதனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? ஒன்று இருந்ததுன்னா அதை உரு தெரியாம ஆக்கிடும். ஆமென் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு ஒரு கொய்யா பழத்தை பாருங்க, நைட்டு வந்து சாப்பிடலாம், நாளைக்கு சாப்பிடலாம்னு வச்சிருப்பீங்க, டமால் சாப்பிட்டு போயிடும் பழுத்தோடனே. அடப்பாவி அப்படின்னு பார்ப்போம். எலி சாப்பிட்டு தான் கிளி சாப்பிட்டு தான் தெரியாது, அது பாய்சன் ஆயிடுன்னு பயப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இவங்க வாழ்க்கையில விதைக்கிறாங்க, அறுவடை செய்கிற நேரத்தில், ஆசீர்வாதம் வர நேரத்தில் பச்சை கிளி வருது, வெட்டுக்கிளி வருது, பச்சை புழு வருது, முசுக்கட்ட பூச்சி வருது, எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது. இப்ப இவங்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை, இப்ப இவங்க வறுமையில் இருக்கிறாங்க, இப்ப போராட்டத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயோ உங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன், அப்படி படுறேன், இப்படி படுறேன் அப்படிலாம் கர்த்தர் சொல்றாரு. சொல்லலை. என்ன சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 யோவேல் 2:12 வாசிங்க பிரதர். ஆதலால் நீங்கள் எப்பொழுது, கரெக்டா சொல்லணும், ஆதலால் எப்பொழுது, இப்பொழுதுனா எப்போ, எப்போ ஏமா இப்போதுனா எப்போ? ஒண்ணுமே இல்லை கையில, எல்லாம் இழந்து போயாச்சு. வீட்டுக்கு கூட சாப்பிட்றதுக்கு அறுத்து கொண்டு வரலான்னா முசுக்கட்ட பூச்சி தின்னுட்டு போயிடுச்சு, வெட்டிக்கிளி தின்னுட்டு போயிடுச்சு, பச்சை புழு தின்னுட்டு போயிடுச்சு, எதுவுமே இல்லை. இப்போ கர்த்தர் சொல்றார், ஆதலால் இப்பொழுது நீங்கள் என்ன பிரதர்? உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? உபவாசம் தேவ கோபத்தை மாத்திரும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மேல தேவ கோபம் இருக்குதா இல்லையான்னு நான் சொல்ல வேணாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தேவ கோபத்தை மாத்தது. ஆகாப்னு ஒரு பொல்லாத ராஜா அநியாயமா நாபோத்தை அடிச்சு சாவடிச்சிட்டான். எலியாவை சாவடிக்க தேடுறான். பொல்லாதவன், தன்னுடைய வாழ்க்கையை மனைவி சொல்றதை கேட்டு வித்து போட்ட ஒரு மனுஷன். அவனை கர்த்தர் அடிக்கிறேன்னு சொன்ன உடனே 3 நாள் ரெட்டு உடுத்தி உபவாசம் போட்டான் பாருங்க. உன்னை தீர்க்கதரிசிக்கு பாரு, வர்ற உபவாசம் மட்டும் எழுதிட்டான்டா, அவன் நாட்களை தீங்கு வர மாட்டேன். நான் சொல்றேன், உபவாசம் என்ன தெரியுமா பண்ணும்? உங்க வாழ்க்கையில பச்சை கிளி தின்னத, முசுக்கட்ட பூச்சி தின்னத, வெட்டி கிளி தின்னத கர்த்தர் ஆமென் சொல்லுங்களேன். இப்ப சொல்றாரு, இந்த வருஷம் உனக்குள்ள என்ன வந்ததுன்னா உபவாசம் போட வேண்டியம் என்ற எண்ணம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. உபவாசத்தோடும் வாசிங்க பிரதர், அழுகையோடும். 3 நாளா நான் நம்ப மாட்டீங்க, சிலதெல்லாம் நான் செழுவல என்ன இந்த வருஷம் கர்த்தர் நடத்தினதை நினைச்சு. ஆமென். இதே நிமோனியா காய்ச்சல் 25 தேதிக்கு மேல வந்திருந்தா என்னால் என்ன பண்ணிருக்க முடியாது நியூ இயர் ஆராதனைய. ஏன்னா ஒரு நாளைக்கு 2000 வாட்டி இருமுனேன். எனக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியும், 2000 வாட்டி இரும்பி 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 குழந்தைங்க என்னென்னமோ பாடியநல்லூர்ல இருந்து அபிலாம் கசாயம் போட்டு ஐயா எடுத்துன்னு வந்து கொடுத்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. கசாயமா குடிச்சேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஆமேன் எல்லாத்தையும் கர்த்தர் சரியா செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசத்தோட அழுகையோட புலம்பலோட உங்க முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப கடவீர்கள். அவர் இரக்கம், மனம் இருக்கும், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர். ஒருவேளை இந்த வருஷம் அவர் உங்களுக்கு திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியும் பான பலியும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை அருளுவார். கையை தட்டி சொல்லுங்க. ஒன்னும் இல்லாத உன் கையில போஜன பலி வரப்போகுது. ஒன்னும் இல்லாத உன் கையில என்ன வரப்போகுது தெரியுமா? ஆசீர்வாதமான ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் மறையையும் மணவாட்டி தன் மணவரையும் விட்டு புதுசா கல்யாண ஆள் கூட வீட்டில் இருக்கக்கூடாதுன்றான். ஆமென் சொல்லுங்க. தீர்க்கன் வந்து எச்சரிக்கிறான். நீங்க இப்படி மனம் திரும்பி வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ,
கஷ்டப்பட்டு விதைச்ச பாரு, அறுக்குன நேரத்தில் பச்சைக்கிளி வெட்டுக்கிளி அது இதுன்னு தின்னு உன் பலன். ஆனால் நான் சொல்லட்டுமா, நீ சர்வாங்க தகன பலி இடுவதற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் 2024 கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்ட சகோதரா, கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்ட சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னோட உன் கைகளை கர்த்தர் கொடுக்கிற அளவுக்கு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க பாருங்க, அந்த தீர்க்கனோட வார்த்தையை கேட்டு உடனே மனம் திரும்பிட்டாங்க சிஸ்டர். உடனடியா சின்ன குழந்தை, அந்த பால் குடிக்கிற குழந்தையெல்லாம் அந்த உட்கார வச்சிருக்கிறான் சபையில். உட்காந்து மணவாட்டி வந்து உபவாசம் போட்டு அழறாங்க பாருங்க. அழுத போது என்ன நடந்தது? 2ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனம் வாசிங்க தம்பி. சபையை பார்த்து சொல்றார், பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தரும் வாழ்க்கையில இந்த ஆண்டு இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, பெரிய காரியங்களை நாத்தான் வேலை இதிலும் பெரிதான வேலை நீ காண போற. ஆமென் சொல்லிட்டு சொல்றார் 22 வாசி தம்பி. வெளியின் மிருகங்கள் பயப்படாத, வனாந்தரத்தில் மேய்ச்சல் எல்லாம் இருந்தது, மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை தடியும் பலன் கொடுக்கும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன் பின்மாரியை கொடுத்து, ஏற்ற கால ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் எண்ணெய் வழிந்தோடோ. சொல்லிட்டு சொல்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் பலனை 2024 உனக்கு திரும்ப பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவீங்க, திருப்தியா வாழ்வீங்க. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க முழு மனதோடு மனம் திரும்பி தேடினுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இழந்ததை எல்லாம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 2023 உங்களுக்கு வந்த வாஞ்சியை விட்டுறாதீங்க பிரதர். ரொம்ப வாஞ்சையா தேவன் மேல வந்திருக்கிறீங்க, இதை விட்டுறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த லவ்வர்ஸ் இருக்காங்க, லவ்வர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் பாஸ்டர்ன்றீங்களா? நான் என் சின்ன வயசு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. சைக்கிள் வந்து அரை மணி நேரத்துக்கு 4 நாள். எவ்வளோ? அரை மணி நேரத்துக்கு 4 நாள். 4 நாள் எங்கேயாவது யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கி 4 நாள் எடுத்த உடனே சைக்கிள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? சைக்கிளை எங்கே போகும் சொல்லுங்க யாராவது? அந்த பொண்ணு இருக்கிற தெருவு தான் போவோம். அதையே 4 வாட்டி நான் இல்லை என் பாசிட்டிவ் இப்படி நினச்சிட போறீங்க. பின்னாடி என்னை உட்கார வச்சுன்னு போவானுங்க. நீ வாடா பயமாகுது, ஏன்னா அது வன்னியர் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட் பேரே என்னதே? வன்னியர் ஸ்ட்ரீட். வன்னியர் தவிர வேறு வன்னியர் ஸ்ட்ரீட் உள்ள போகிறோம்டா. அப்படியே 4 வாட்டி போய் வந்து அரை மணி நேரம் ஆகிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வாஞ்ச நான் பார்த்தேன். இப்படி பின்னாடி சுத்தலாம் பாருங்க, சுத்தன ஆளெல்லாம் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினானுங்க. நம்மளுக்கு கிடைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அதே பொண்ணு என்ன பண்ணிட்டான்? கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ண ஆளை 3 வருஷம் கழிச்சு பார்க்குறேன் கிரவுண்ட்லேயே உட்காந்துக்கிறான் கிரிக்கெட் ஆடுறதுல. டேய் என்னடா அந்த வீட்டுக்கு போயிடா ஆட வெறுப்பாகுது மாமா. அவர் சொல்கிறது எது சொல்கிறத போயிடுச்சு. இந்த லவ் பண்ணுற கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துல புஷ்ஷுன்னு ஆகிடும். பார்த்துக்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்கன்னு தெரியாம. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன தெரியுமா பாஸ்டர் சொல்ல வரீங்க? என்ன தான் பாஸ்டர் சொல்ல வரீங்க? அந்த லவ் மூட்லேயே இருக்கணும். கல்யாணத்தை அதனால தான் அவரு நான் வரும்போது தான் உனக்கு கல்யாணம் நடக்குன்ட்டாரு. நீ மனவாட்டியா கீழே இரு, நான் மனவாளனா மேலே இருக்கிறேன். என் மேலே அந்த வாஞ்ச குறையவே கூடாது, என் மேலே அந்த தாகம் குறையக்கூடாது, என் மேலே அந்த அன்பு உனக்கு குறையக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஓசியால சொல்றாரு, உன்னை ஞானஸ்தானத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமே. இந்த நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கும் இந்த கல்யாணத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் பாருங்க. ஐயோ, லவ் பண்றதோட பயங்கரமான சீன் அது. அந்த காலத்தில் எஸ்டிடி போன் தான் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு 97வது வருஷம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 97. செல்போன்லாம் அந்த காலத்தில் கிடையாது. எங்கள் பெரிய மாமா வீட்டில் போன் இப்படி சுற்றுவோம், கர்ன்னு சுற்றுவோம் பாருங்க, அந்த ஃபோனு. அப்போ நான் சொல்லுவேன், 8 மணிக்கு திண்ணனூருக்கு ஃபோன் பண்ணோம். எத்தனை மணிக்கு? நீ அந்த எஸ்டிடி பூத்தாண்ட வந்துடு. 8 மணிக்கு. நம்ம எப்பயுமே கவனிங்க, நம்ம படிக்கிற காலத்துலேருந்தே பர்ஃபெக்ஷன் கிடையாது. எதே ஸ்கூலுக்கு பெல்லு 2வது பெல் அடிச்சோன்னு தான் போவேன். அப்போ தான் எடுப்பேன் பையன். இப்போ தான் 2வது பெல் அடிச்சுக்குதுன்னுவேன். அங்கே டீச்சர் போனேன்னு வெளில வந்தவங்களாம் லேட்டாக வந்து நிற்க வைக்க மாதிரி. அந்த கும்பலில் நம்ம தான் ஃபஸ்ட் ஆள். எப்பயுமே அப்படி தான். வரணுமா வரமாட்டேன், என் சுபாவம். ஆமேன்னு சொல்லுங்க.
கவுனிங்க. கரெக்டா 8 மணிக்கு வந்துடணும்னு 7:55 வந்து நிற்கும். நான் அப்படி அப்போ பேச்சுலர்ல, நான் அப்பா அம்மா கிடையாது, யாரும் ரூமில் எங்கள் அக்காவோட சின்ன ரூமில் தங்கியிருந்தேன். அப்போ பாப்பா ஐயோ மணி 8 ஆயிடுச்சு, பஜாருக்கு போனோம். சைக்கிள் எடுத்துக்கின்னு பஜாருக்கு வரும்போது மணி 8:10 ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த எஸ்டிடி பூத்துக்கு ஃபோன் பண்ணுவேன். கர் சார் அங்கே ஆனந்தின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்களா சார், நின்று போயிட்டாங்க சார். நின்று நீங்கள் 1 வாட்டி 2 வாட்டி இல்லை 5 தடவை இப்படி மிஸ் ஆச்சு பாருங்க. சொல்லிட்டாங்க இனிமேல் எனக்கு போனே பண்ணாதீங்க நீங்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த 5 மாசம் நான் பட்ட அவஸ்தைக்குது பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்ன தெரியுமா சொல்ல வரேன், அந்த மணவாட்டி மேலேயே கண்ணு. இந்த அம்மாவுக்கு 7:55 வந்து நின்று. ஆமென் சொல்லுங்க. ஃபோன் எவனா ஒருத்தனுக்கு லாரி ஓனருக்கு வருது, லாரி சரியில் ஏற்றிட்டியா லோடு, எனக்கு தான் வந்துக்குது ஃபோனு. ஆமென் சொல்லுங்க. எனக்கா சார்? இல்லை அங்கேருந்து வருது. ஆமென். ஐயா இந்த வாஞ்சை 23 உங்களுக்கு வந்துச்சு இல்லை மணவாளன் மேலே, அந்த மனவாட்டியாகிய நீ சொல்லு, நீங்க வருகிற வரைக்காப்பா இந்த வாஞ்ச, இந்த விருப்பம், இந்த எண்ணம், இந்த ஏக்கத்தை நான் விடவே மாட்டேன். நான் எப்படி சொல்லட்டுமா, அந்த வாஞ்சையோட நீங்க இருந்தா உங்களுக்கு சும்மா விட மாட்டாருங்க. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை சொல்றாரு, அவன் என்னிடத்துல வாஞ்சையாய். இந்த 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 தாட்டே எனக்கு எப்படி தெரியுமா வந்தது, இந்த லவ் தாட்டே எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதுல போட்டிருக்கு NIV பைபிள்ல, பிகாஸ் அந்த வசனம் வாசிக்குமா, 91:14 வாசி சங்கீதம். அவன் என்னிடத்தில், அது என்ன தெரியுமா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, நான் படிக்கிறேன் கேளுங்க. பிகாஸ் he loves me. என்னதுங்க அம்மா, என்னம்மா சரியான டிரான்ஸ்லேஷன், உண்மையாவே எனக்கு அர்த்தம். பிகாஸ் he loves meன்றார் ஆண்டவர். அப்படின்னா என்னதுமா, சொல்லுமா தானே என்னது அப்படின்னா, பிகாஸ் he loves me அப்படின்னா அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால, ரொம்ப அன்பா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இந்த ஆண்டுல அவனை விடுதலையாக்க போறேன். கடன்ல இருந்து விடுதலையாக்க போறேன், அவன் வியாதியில இருந்து விடுதலையாக்க போறேன், பிசாசின் கையில் இருந்து அவனை என்ன பண்ண போறேன் தெரியுமா. என்னிடத்துல இந்த ஆண்டு உனக்கு வாஞ்ச வந்தது இல்ல, இதனுடைய ரிசல்ட் 2024 உன்னை விடுதலையாக்க போற சகோதரா. உன் பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க போறார், உன் நஷ்டங்கள்ல இருந்து உன்னை விடுதலையாக்க போறார். 24 நிறைய, 23 நிறைய நஷ்டம் பார்த்தேன், 24 முழுவதும் லாபம் பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்றாரு, என் மேல உனக்கு அந்த வந்த அந்த he loves me சும்மா விடாது, அது உன்னை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க. பிசாசோட கையில இருந்தும் குடும்பம் இந்த ஆண்டு விடுதலை ஆகும். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, விடுதலை மாத்திரம் ஆக்க மாட்டேன், அவனை சொல்லுங்க படிங்க, ஏன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் I will set him on high. ஆமென். என்ன சொல்றாரு, நான் உன்னை இடத்துல ஒரு உயர்ந்த இடத்துல செட் பண்ண போறேன். ரொம்ப நாளா வேலை தேடின்னு இருக்கிறீங்க, தீர்க்க தரிசனம் சொல்றேன், இந்த 2024 உனக்கு ஒரு புதிய தொழிலை கொடுத்து ஒரு இடத்துல செட் பண்ண போறாரு. பலமான இடத்துல உன்னை அடிக்க போறார். ஆமென். அடிக்கப்பட்ட ஆணி நீதான். ஆமென். யாராலையும் புடுங்க முடியாது. ரகசியம் சொல்லட்டுமா, அந்த ஆணியில ஒரு பை மாதிரி நீ தொங்குவ. உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் அந்த பைக்குள்ள இருந்து ஆசீர்வாதங்களை எடுத்து 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 ஆமென் சொல்லுங்களேன். நீ இந்த 24 பிரதர் இந்த ஹை பிளேஸ் உன்னை செட் பண்ண போறாரு இந்த ஆண்டு. நம்பினீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் இவ்வளவு செய்ய போறாரு, இந்த ஆண்டு உனக்கு வந்த வாஞ்சை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ காரியத்துல வாஞ்சியோடு இருங்க, பரிசுத்தத்துல வாஞ்சியோடு இருங்க, சபை தேடுறத வாஞ்சியோடு இருங்க, பக்தி வைராக்கியமா பிணகாச போல இருங்க. யாராவது ஏசப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினானா நமக்கு என்னன்னு போவாது. டேய் ஆமென் சொல்லுங்க. நான் உன் சாமியை பத்தி பேசுறேன்டா, ஏன்டா அவரை பத்தி பேசுற. ஆமென் சொல்லுங்க. என்ன வேணாலும் திட்டுடா, எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசுறா, ஆனா என் தெய்வத்தை பேசாத, அவர் ரொம்ப நல்லவர். அந்த வைராக்கிய வாஞ்சை இந்த ஆண்டு உங்களுக்குள்ள. ஆமென். முதலாவது ஏன் எபனேசர் உதவி செஞ்சார் தெரியுமா, கர்த்தரை நினைத்து அழுது அவரை தேட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை அவருக்குள்ளே வந்தது. ரெண்டாவது என்ன தந்தார் தெரியுமா, அதே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க சகோதரி ப்ளீஸ். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். விலக்கி நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர பாகால்களையும் விலக்கிவிட்டு
கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். ஆமென். 20 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. கவனிங்க, 20 வருஷம் தேவனை தேடல. எல்லா 12 கோத்திரம் 12 விதமா பிரிஞ்சுட்டு இருந்தான். ஆனா கர்த்தரை நினைச்ச போது கர்த்தர் ஒரு மனதை தந்தார். நான் இந்த ஆண்டு சொல்றேன், கர்த்தர் உனக்குள்ள நிறைய பேர் ஒரு மனதை தந்தார். ஆமென். ஐக்கியத்தை தந்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல உனக்குள்ள தேவையில்லாத எல்லாத்தையும் அகற்றி விட சுத்திகரிக்க 2023 உதவி செய்தார். ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணேன், சும்மா அப்படி திரும்பி சொன்னேன், உன் மூக்குத்தி தான் தடனு. மூக்குத்தியை கைட்டிச்சு ஒரு சிஸ்டர். எனக்கு அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரசங்கம் ஒரு நாளும் மனுஷன் பேசுறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. எப்போ குத்தன மூக்குத்தி தெரியுமா? அது 12 வயசுல குத்தன மூக்குத்தி. இப்போ வயசு 40. கைட்ட முடியுமா சிஸ்டர்? முடியுமா சிஸ்டர்? நான் சொல்றேன், இந்த ஆண்டு உங்களுக்குள்ள என்ன உண்டாச்சு தெரியுமா? ஐக்கியம் உண்டாச்சு, ஒருமனம் உண்டாச்சு, சுத்திகரிப்பு உண்டாச்சு, இன்னும் பரிசுத்தப்படணும். ஆமென் சொல்லுங்க. இதை யார் தந்ததுன்னா எபனேசர். ஆமென். இவங்க தேவ பிரசன்னம் இல்லாம, தேவ நடத்துதல் இல்லாம 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஐக்கியமா இல்லாம பிரிந்திருந்தவர்களை மிஸ்பாவிலே எபினேசர் ஐக்கியப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இந்த 2023 ஆண்டு நல்ல இருதயம் கொண்டவர்களோட கர்த்தர் என்னை இணைச்சார். சொல்ல முடிஞ்சா ஆமென் சொல்லுங்களேன். யாரோட இணைச்சார் தெரியுமா? நல்ல இருதயம். கூடவே இருந்து கொண்டு வளர்ச்சியை, உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட்டவங்களை இந்த ஆண்டு உன்னை விட்டு கர்த்தர் பிரிச்சார். எத்தனை பேர் சொல்ல முடியாம? கூடவே தான் இருந்தான். ஆனா நீ எதனா வாங்கினா மூஞ்சி மாறிடுது, நீ எதனா செஞ்சா மூஞ்சி மாறிடுது. நீ முன்னேறனா அதை தடுக்கிறதுக்கு பின்னாடி வலைகளை வச்சா பாருங்க. அவனை விட்டு கர்த்தர் இந்த ஆண்டு பிரித்து நல்லவர்களோடு உனக்கு ஐக்கியம் தந்தார். இப்படி நடந்திருந்தா மாத்திரம் நீங்க சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க பிரியணும்னு நினைக்கல, நல்லவர்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக சில உறவுகளை, சில நண்பர்களை, சிலரை சபையை விட்டு பிரிச்சு கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். எனக்கு தெரியும் உங்களை பிரிச்சது கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஏன் ரொம்ப நாள் கெட்டவங்களோட இருந்துட்டீங்க, அவங்க நல்லவங்க நினைச்சு கூட இருந்துட்டீங்க. ஆனா கர்த்தர் எல்லாரையும் பிரிச்சார். சில சொந்த கூட பிறந்தவங்களை பிரிச்சார். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, உயிரே கொடுப்பன, அவனெல்லாம் பிரிச்சு தூக்கி போட்டார். சொல்ல மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த பிரிவு ஆரம்பத்தில் ஒருவேளை உங்களுக்கு வலியா கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஏன்? அவங்க சின்ன வயசுல இருந்து உங்களை வளர்த்துருப்பாங்க, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட போது வந்து உதவி செஞ்சிருப்பாங்க. என்னமோ தெரியல, அப்போ அவங்க நல்லவங்களா இருந்தாங்க, நீ வளர்ந்த போது அவங்க கெட்டவங்களா மாறிட்டாங்க. பேசுறது சிலருக்கு ஆவியில புரியும் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதனால பார்த்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். பிரிச்சுட்டாரு. பிரிச்சு 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 நல்லவர்களோட ஐக்கியப்பட வச்சாரு. உன்னை நேசிக்கிறவங்களோட ஐக்கியப்பட வச்சாரு. உனக்கு ஒண்ணுனா பரிதபிக்கிறவங்களோட. ஆமென். வேதம் சொல்லுகிறபடி ஒரு அவயம் பாடுபட்டதுன்னா எனக்கு இல்லாம எல்லா அவயமும் கூட சேர்ந்து பாடுபடுகிறவர்களோடு உன்னை இந்த ஆண்டு கர்த்தர் இணைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்? நீங்க அவங்க கூட இருந்தா சுத்திகரிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. அவங்க கூட இருந்தா உங்க பேர் ரவுடியே இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. வாயாடினே இருந்திருக்கும். ஆமென். நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் மிஸ்பாவிலே உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல ஆமென் சொல்லுங்க உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு பிரித்தார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பிரித்தார். இதுக்கு தேவனுக்கு வேற வழியே தெரியல. இவ்வளவு நேசிக்கிறான் யோனத்தானு. ஏன் யோனத்தானை விட்டு என்ன பிரிச்சாரு? தாவீது காட்டுல உட்கார்ந்து அழுகிறாரு. யோனத்தானோட நீ இருந்தா நீ ராஜாவாக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபு அழுவறான். ஒரே கர்ப்பத்திலிருந்து நானும் எங்க அண்ணனும் வந்தோம், 40 வயசு ஒன்னா வாழ்ந்தோம். ஏன் அண்ணன் ஏசா விட்டு பிரிக்கிறார்? ஏசா இருக்கிற வரைக்கும் நீ 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாறவே முடியாது பிரதர். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியல. என் ரத்த சொந்தம் இருக்கிற ஒரே ஒரு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? ஆமென். லோத்து ஒரு ஆள் தான். இவனை ஏன் பிரிக்கிறாரு? ஆபிரகாமே, உன் தரிசனம் நிறைவேற வேண்டுமானால், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் சிலரை விட்டு பிரியணும். ஐயோ, என்னை யாருமே ஏத்துக்கொள்ளாத போது இந்த பர்னபாலவா கொண்டு போய் அப்போஸ்தலரோடு ஐக்கியப்படுத்தினா, ஏன் இந்த பர்னபாவை என்னை விட்டு பிரிக்கிறார்? உன்னுடைய நிழல் பட்டாலே சுகம் வர வேண்டும் என்றால், நீ கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்றால் பர்னபாக்களை விட்டு பிரிப்பார். ஷீகாபாரா திடாபாகாபா. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு நீங்க நம்ப மாட்டீங்க, ரொம்ப நெருக்கமா சதையும் ரத்தமா அண்ணன் தம்பி போல இருந்த சிலர் எல்லாம் என்னை விட்டு பிரிச்சிட்டார். இது வரைக்கும் ஏன் நீங்க என்கிட்ட பேசலன்னு அவங்க கேட்கல, அவங்க என்கிட்ட பேசல, ஏன் கேட்கல? அது யாருன்னா நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது. இங்க இல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் என் கூட படிச்சவங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவங்களாம் என் வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிச்சது கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அவங்களாம் வந்து சர்ச்சில் வந்துட்டு போய் பார்த்தாலே சர்ச்சில் ஏதாவது டேமேஜ் ஆகிடும். நான் பார்த்துருக்கேன். நம்ம சர்ச்சு ரொம்ப சின்ன சர்ச்சு, ஆனால் மகிமை நிறைஞ்ச சர்ச்சு.
நிறைய நிறைய காரியத்தை என்னால் சொல்ல முடியும். எல்லாரையும் கர்த்தர் பிரிச்சாரியா. இந்த ஆண்டு என்ன தெரியுமா பண்ணாரு? பிரித்ததல்ல, நல்லவர்களோடு ஐக்கியப்பட்டு தேவனை தேட வேண்டும் என்ற. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு 3 இடத்துல ஐக்கியம் இருக்கணுமா? 1 யோவான் 1:3 எடுத்து வாசி வீட்டில் நோட் பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சு. பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு என்ன பண்ணணும்? ஒரு மனம், ஒரு ஐக்கியம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவனும் நமக்கு தனிப்பட்ட உறவு அவசியம் தேவைங்க இந்த ஆண்டு. ஆமென். அப்பா பிள்ளை உறவு எப்படி இருக்குது பாருங்களேன். அப்பா பார்த்தா இங்கே பாருங்க, வளர்ற பையனை பார்த்தா வாலிப பசங்க வீட்டில் தெரியும், திடீர்னே இருப்பார் அப்பா. ஆனால் கண்ணெல்லாம் யார் மேலே இருக்குன்னு தெரியுமா? அவன் மேலேயே இருக்கும். அவனை எப்படி முன்னேற்றுறதுன்று நான் சொல்கிறேன். அப்பா பிள்ளை உறவு போல இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும், ஐக்கியம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், மனிதர்களோடு ஐக்கியப்பட முக்கியப்படுத்துகிறோம், ஒரு மனமாக இருக்கிறோம். ஆனால் தேவனோடு ஒரு மனமாக இருக்கமா அப்படின்னு இந்த வருஷத்தில் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் சொல்கிறேன், 12 சீடர்கள் இயேசுக்கு இருந்தாலும், ஆமென், அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் தான் என்னன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்? அவங்க தான் நல்லது கெட்டதில் கூடியே இருக்கிறாங்க. இதில் எக்ஸ்பெஷலி ஒருத்தரை சொல்லட்டுமா? யோவான் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அப்பா மார்பிளை சாஞ்சிக்கணும். 2 தடவை தான் மார்பிளை சாய்வோமா. அம்மா அப்பா மார்பிளை போய் பிள்ளைங்க 2 வாட்டி தான் செய்யுமா. ஒன்று வெற்றி பெற்று அந்த சந்தோஷம் கோப்பை ப்ரைஸ் கொடுப்பாங்க பாருங்க, அதை தூக்கிட்டு ஓடி அந்த நேரம் எங்கே தெரியுமா விழுமா? மார்பிள் விழும். வெற்றி பெற்ற போது அப்பா மார்பிள் இருந்தீங்கல்ல. 2வது எப்போ தெரியுமா? தாங்க முடியாத வேதனை, துக்கம், எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, யாருமே இல்லைன்னு போது அந்த அம்மாவோட மார்பை கட்டி கொண்டு நீங்கள் அழுவீங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் தந்தார்னு சொல்றவங்க மாத்திரம் இனிமேல் அப்படிப்பட்ட உறவுல தான் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால் சொல்லுங்க, பிதாவோடும் அவர் தந்த குமாரனோடும் எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானோடும் ஒரு மனம் ஐக்கியம் எப்போதும் மார்பில். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். காலையில் எழுந்த உடனே சாஞ்சிக்கங்க. உங்கள் வீட்டுக்கார் மார்பில் சாயாதீங்க, உங்களோட மனைவி மார்பில் சாயாத பிரதர். நீ சாய வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய ஐக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆண்டு நீங்கள் சாஞ்சி பாருங்களேன், உங்களை எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறார் பாருங்க. இன்னும் நல்லவரில் சேர்ப்பார். 2வது, எங்கே ஒரு மனம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்கன்னா வாசிங்க. அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க, வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் மரியாளோடும் ஒருமனப்பட்டு. 2வது, முதல்ல தேவனோடு ஐக்கியம் சொன்னேன். 2வது, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரோட ஐக்கியப்பட்டிருக்கணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம். நான் அடிக்கடி பிரதர்ஸ்க்கு சொல்லுவேன், ராத்திரி போய் தங்கி வேலை செய்கிற வேலை நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. வெளிநாட்டில் நிறைய துட்டு கொடுக்குறான்ட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, எங்கேயும் பண்ணக்கூடாது. சாயங்காலம் இருட்டும் போது நீ எங்கே இருக்கணும்? நீங்கள் வீட்டில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய வரவுக்காக குஞ்சிங்கெல்லாம் காத்துன்னு இருக்கும். ஏன்? அப்பா பகோடா வாங்கிட்டு வருவார், சிக்கன் வாங்கிட்டு வருவார். அப்படியே வாயை திறந்துன்னு பார்த்தீங்கன்னா கூண்டில் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அப்படியே காத்திருக்கோம். நீ ராத்திரி 12 மணிக்கு வர வேலை, விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்து போகிற வேலை, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்லுவேன், சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்தோட நல்ல ஐக்கியமாக இருங்க. செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு நீ ஒரு மூலையில் உட்காந்து இப்படி தடவி நிற்கிறது, அவர் ஒரு மூலையில் தடவி நிற்கிறது. சிஸ்டர் பிரதர் இருக்கிறாரா? இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். அப்பா இருக்கிறாரா? பாடுறா பார்த்தா அப்பா வீட்டில் காணோம். யாருக்கு தெரியல அப்பா இல்லாத? ஒரே வீட்டிலங்க கணவன் மனைவி பேசுறது இல்லை. நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர், நான் சொல்ல மாட்டேன். ஏன் சிஸ்டர், எனக்கு அவர்கிட்ட பேச கொஞ்சம் பயமாகுது, கொஞ்சம் கோவக்காரு சிஸ்டர். நான் பேசிய 15 நாள் ஆச்சு பாஸ்டர். நான் சொன்னேன், என்ன குடும்பம்னு எனக்கு தெரில. என்கிட்ட ஒரு பழக்கம், சண்டை போட்டேன்னு வச்சுங்க, சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே என் கோவம் உடனே போய் நான் சரண்டர் ஆகிடுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஏசுநாதர் அவ்வளோ பெரிய ஆள், ஒரு தப்பும் பண்ணல. சீடோரோட காலை கழுவியே, எப்பா 3 வருஷம் என் கூட இருந்தீங்கல்ல, நான் எவ்வளோ தாழ்மையாக உங்ககிட்ட இருந்தேன்னு கற்றுக் கொடுக்குறேன், என்னை மன்னிச்சிருங்க பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் உறவுகள் கெட்டு போயிரு. நான் போன வாரத்தில் உட்காந்து யோசிச்சுருந்தேன். எங்கள் அக்கா பிள்ளையார் சத்தன்னைக்கு என்ன பண்ணிச்சின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் ஏதோ வச்சாங்க, ஒரு இடத்துல நிற்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையாருக்கு முன்னே நின்று ஒரு ஸ்டேட்டஸை போட்டுச்சு. இந்த ஸ்டேட்டஸை பார்த்த உடனே எனக்கு அப்படியே உள்ள எரியுது. நான் ஒரு பாஸ்ட், என் கூட பிறந்த ஒரே ஒரு அக்கா, இப்போ என் சொந்தக்காரெல்லாம் என்ன நினைப்பான், அது கிறிஸ்டின் ஆயிடுச்சு. இது போய் எங்கே நின்று பற்றி ஆஃபீஸில் நினைக்க மாட்டான். அன்னிலேருந்து பேசுறது இல்லை யார்கிட்ட. ஆமாம், பேசுறது அவங்க தான். அப்போ போன வாரம் யார்கிட்டலாம் நான் இந்த வருஷம் விரோதம் பண்ணிக்கினேன் ஆண்டவரே, அவங்களாம் ஐக்கியம் பண்ணணும் போது ஆண்டவர் ஒன்று காண்பிச்சார். சின்ன சின்ன கோபத்துக்கு
சின்ன சின்னதாக நம்மளை மதிக்கலைன்னு, சின்ன சின்னதாக நம்மளை கனப்படுத்தலைன்னு நிறைய நல்லவங்களை விட்டு பிரிஞ்சிட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எங்கள் வீட்டில் 3ஆம் சனிக்கிழமை கும்பிட்டோம்னா 300 பேர் வருவாங்க. எவ்வளோ பேர்? என் பெரிய மாமா வீட்டுக்கு 300 பேர் வருவாங்க. சமையல்காரனை வச்சு எங்கள் மாமா சமையல் பண்ணுவார். இப்போ 30 பேர் கூட இல்லை நம்மளை சுற்றி. என் தாய் மாமா பொண்ணோட பசங்களுக்கு நான் யாருன்னு தெரில. ஐயா, நிறைய உறவை இழந்துட்டேன்யா. கூட பிறந்த தங்கச்சி அக்கா கிட்ட பேசுறதை இழந்துட்டேன்யா. என்னையா கொண்டு போக போறீங்க? விஜயகாந்த் சொன்ன மாதிரி சொல்கிறேன், என்னையா காசு, என்னையா பணம், என்னையா வீடு? சாகும்போது கூட அருணாக்கயிறு அறுத்துன்னு தான் ஏன் போடுறான் உள்ள. இருக்கிறது கொஞ்ச நாள் வாழ போகிறேன், என்னைக்கு சாக போகிறேன்னு தெரில. இந்த நத்தமேடு போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. வெறும் 22 வயசு பையன். முன்னாள் சோஃபியா ராஜனும் போய் மாத்திரை வாங்கிக்கின்னு சந்தோஷமாக அவங்ககிட்ட பேசிட்டு ரீசார்ஜ் பண்ணி, உனக்கு எதுக்கு நான் 2GB கல்யாணம் ஆளுக்குன்னு கிண்டல் பண்ணுறான். ஹே போடுறா 2GBன்னு சொல்லி வாங்கின்னு வராரு. காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகும்போது அந்த பையன் செத்துட்டான்னு நியூஸ் வருதியா. நெம்லிச்சேரியில் ஒரு மெடிக்கல் ஷாப் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த பேனர் வைக்கிறதுக்கு குழந்தை கம்பி எடுத்திருக்கான். அந்த கம்பி மேலே போன லைன் அடித்து ஸ்பாட்டில் செத்துட்டான். பிரதர், 22 வயசு பையன் செத்துட்டான். நீ போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிற சகோதரி? ஐயா, கொடுக்கப்பட்ட உறவுகள் கொஞ்சம் மனைவி கிட்ட கொஞ்சம் கோளாறு இருக்கலாம் பிரதர், கொஞ்சம் முன்கோவம் இருக்கலாம் பிரதர், அவள் கொஞ்சம் உன்னை கொஞ்சம் மதிக்காமல் இருக்கலாம் பிரதர். அதுக்காக அந்த மனைவியை விட்டுறாத. மற்றவங்க மீது உன் மனைவி அசிங்கமாக அவமானப்படுத்தி பேசாத. உன் கணவன் ஒருவேளை திறமசாலியா இல்லாமல் அவருக்கு மற்றவங்களாவே பழக்க தெரியாமல் ஏமாற்றி அடிச்சு பிடிச்சி சம்பாதிக்க தெரியாமல் இன்னசென்ட்டாக பேச கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் சகோதரி, அவரை கடைசி வரைக்கும் விட்டுறாத. நான் சொல்றேன், உனக்காக ரத்தத்தை கொடுத்து என் பிள்ளை நான் இல்லாத ஆசீர்வாதத்தை அனுபவிக்காத ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு உன்னை தோல் மேல மார்மலை போட்டு உன் அம்மா அப்பா வளர்த்தாங்க பாரு. ஆட்டோ ஓட்டி வளர்த்தாங்க, கார் ஓட்டி வளர்த்தாங்க, செக்யூரிட்டி வேலை செஞ்சு வளர்த்தாங்க. கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற அதிகாரிங்க கிட்ட சலாம் போட்டு குனிஞ்சி நான் வேலையை விட்டு போயிட்டா என் பிள்ளைங்க கஷ்டமா இருக்குமே அத்தனை கஷ்டங்களை சகித்து வளர்த்த உன் அப்பா அம்மாவோட ஐக்கியத்தை உன் அப்பா அம்மாவோட பேசாம இருக்காத சகோதரா. நீங்க ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர்கள் ஒரு மனதில் ஜெபத்தில் எல்லோரோடும் தரித்திருந்தார்கள். நான் சொல்லுவேன், ராத்திரியில் உட்காந்து குடும்பமாக பாட்டு புக்கு வச்சு பாட்டு பாடி ஏசப்பாவை 2 பாட்டு பாடி சாப்பிடும்போது ஒரே ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுங்க. தயவு செஞ்சு செல்போனை உட்காந்துன்னு நீ அந்த மூலையில் சாப்பிடும்போது ராத்திரி குடும்பமாக சாப்பிடணும். சொல்ல மாட்டீங்க ஆமீன், தெரியும். அல்லேலூயா. உன் கூட பிறந்த அக்கா விட்டுறாத பிரதர், உன் தங்கச்சி விட்டுறாத. அவனை ரொம்ப உனக்கு வேல்யூபிள் பர்சன்ஸ். ஆண்டவர் இந்த ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. உன் ஐக்கியம் யாரோட தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு 2வது உனக்கு கொடுக்கப்பட்ட. ஆமென். நான் அடிக்கடி யோசிப்பேன், நானும் எங்கள் அக்காவும் சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து ராத்திரியில் தான் வருவார், 12 மணிக்கு வருவார், 1 மணிக்கு தான் வருவார். அவர் லாரி வச்சுருந்தார். 12-1 மணிக்கு வருவார். வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு பால்கோவா பெருசாக இருக்கும், எனக்கு சின்னதாக இருக்கும். ஏன்னா எங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு செம அழகாக இருக்கும். எங்கள் அக்கா நடிகை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பால்கோவா வச்சுன்னு இருப்பார். அது கரெக்டாக ராத்திரி 12 மணிக்கு ஏன் பால்கோவையும் எடுத்து மறைச்சிடும். நான் காலைல எழுந்தா தெரியும் வீட்டு வாசல், ஏன்னா விரவு கட்டிங்களை இறக்கி போட்டிருப்பாரு. மாம்பழங்களை கூட வாங்கிட்டு வருவார். இந்த பிள்ளை எங்கள் அப்பாவுக்கு இந்த 1 கிலோ 2 கிலோலாம் அப்படியே மூங்கில் கூடையில் கோணி போட்டு சுற்றி தச்சிருப்பான் பாருங்க. கூடையாக வாங்கி அந்த வச்சு போடுவார். எங்கள் 2 பேருக்கு. எங்கள் அம்மா இருக்குது பாருங்க, பழகு தெரியாத கேஸு. அந்த மாம்பழத்தை விற்றுருந்தாலே வீடு கட்டிருப்போம் நாங்கள். காலையில் எழுந்த உடனே அது 5 பிரிவு பிரிக்கும். என்ன பிரிவை? யார் யாருக்க? எங்கள் பெரியம்மா வட்டி கூட்டுது. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு 1, 4 மாமா வீட்டுக்கு 1. எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். நானும் இப்படி பார்ப்பேன் பாருங்க, எங்கள் அக்கா ஏன் பால்கோவையும் எடுத்து வச்சு தின்றும். நான் இதனால் என்ன பண்ணுறது? அவர் சத்தம் கேட்டு நான் வாங்கி வாயில் போட்டு சில நேரத்தில் அவ்வளோ. ஏன்னா எனக்கு எங்கள் அக்காவுக்கும் 9 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஒரு ஆனால் சின்ன விஷயத்துக்கு அதுக்கிட்ட பல நாள் பேசாம விட்டேன்னு நான் அழுதுருக்கேன். தனிமையில் உட்காந்து இங்கே உட்காந்து அழுவேன். எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆண்டவரே, என் அக்கா ஒன்று தான் இருக்குது, அதுக்கிட்ட கூட நான் கோவப்படுறேன் ஆண்டவரே. ஏன் இந்த குணம் எனக்குள்ளே மாற்றுங்க ஆண்டவரே, நான் நல்லவனாவே இல்லை என் உறவுங்களுக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாள் எழுதிருக்கிறேன். சகோதரி, நீ கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. இந்த 23வது வருஷம் ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சின்னதெல்லாம் நீங்கள் மனசில் மைண்டில் வச்சுக்காதீங்க சிஸ்டர். ஒருவேளை அவங்க கோவத்தில் அவங்க சூழ்நிலை என்னமோ பேசியிருக்கலாம். நீங்கள் உங்க கூட பிறந்த தங்கச்சி, இன்னைக்கு தயவு செஞ்சு ஒப்புறவங்க. நான் ரொம்ப கெட்டவங்க கிட்ட போய் ஐக்கியமாக இருக்குன்னு நான் உன்னை சொல்ல வரல. உன் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் பார்த்து அப்படி சொல்ல வரல. நல்லவங்களா இருக்காங்கன்னு உங்க மனசுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் போய் இன்னைக்கு ஆண்டவரே விட்டுற மாட்டேன்பா, என் தங்கச்சை விட்டுற மாட்டேன்பா, என் பொண்ணு என் புள்ள அன்னைக்கு என்ன நேசிக்கலப்பா, அவன் என்ன நேசிக்கல, எனக்கு இன்னும் தெரியல, என்ன பிடிக்கலப்பா அவனுக்கு, ஆனா நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா.
இந்த வருஷம் அவங்ககிட்ட நான் ஒப்புரவு ஆகணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? அவனோட நான் ஐக்கியப்பட போறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மன ஐக்கியம் இல்லாம குடும்பங்கள்ல இன்னைக்கு ஜெபம் நடக்குது பிரதர். சபை கூட வரும் பிரதர் ஐக்கியம் இல்லாம. ஆனா பரலோக ஐக்கியம் இல்லாம போக முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் பிரதர் நம்ம குடும்பம் முன்னேறல? ஏன் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் தெரியுமா? இயேசு சொன்னார் மத்தேயு 18:19, எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் இருந்து அவளை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஒரு மனம் இல்லாத இடத்துல இயேசுவும் இல்லை, ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதமே இல்லை. சிஸ்டர் ப்ளீஸ், நான் காலில் விழுந்து கேட்குறவங்களெல்லாம், நீங்கள் கொடுக்கப்பட்ட நண்பர்கள், நல்ல நண்பர்கள் உங்கள் முன்னேறி இருப்பாங்க. சின்ன விஷயத்தில் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டு இருப்பீங்க. போய் ஒப்புரவாங்க, போய் சொல்லுங்கள், என்னால் எதனா நீ வருத்தப்பட்டிருந்தா நினச்சிக்க நண்பா அப்படின்ட்டு. ஒரு வேளை என்ன மாதிரி 50 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு ஷால் வாங்கி போட்டு அவங்களுக்கு ஒரு பழம், ஒரு ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துட்டு, என்னை மன்னிச்சுக்க, அவன் என்ன வேணாலும் நினைக்கிட்டோம், உன்னை என்னை விட்டால் அவனுக்கு வக்கையில் வழியில் வந்துட்டான் பார்த்தியா, அப்படி கூட உன்னை நினச்சிக்கிட்டான், அவங்க தப்பு இல்லை. நீ ஆனால் உன் சைடில் ஒப்புரவாயிடு. ஆமேன்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். 3வது எங்கே ஐக்கியமாக இருக்கணும் தெரியுமா? எஸ்றா 3:9 முடிச்சிடுறேன். எஸ்றா 3:9 முடிச்சிடுறேன். வாசிங்க. எஸ்றா 3:9 வாசிங்க. அப்படியே நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவாலயத்தில் முதல்ல சொன்ன உங்க ஐக்கியம் எங்க இருக்கணும்? பிதாவோடும் தேவனோட. 2வது நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப உறவுகளோட. 3வது எங்க தெரியுமா இருக்கணும்? ஆலயத்தில், சபையில், ஊழிய காரியத்தில் ஒரு மனம் வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க யார் தெரியுமா? இவங்க படிச்சீங்களே, சிறையிருப்புல போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தவங்களும், சிறையிருப்புக்கு போகாமலேயே அந்த தேசத்தில் இருந்தவங்க. இப்போ சிறையிருப்புல வந்தவங்க சொல்லியிருக்கலாம், டேய் நாங்களாம் எவ்வளோ பாபிலோனில் அடி உத வாங்கி கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம், சும்மாவே வந்து என் கூட நின்றுக்கணும் நீ. ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் சொல்லலை. ஆமேன். சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் எதிர்பார்க்குற சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? சபை இங்கே சீனியர் கிடையாது, ஜூனியர் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் அவரோட பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை பொருந்தினவங்க. நான் சிலர்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன் டிஸ்டர்ப் பண்ண? இப்போ ரமேஷை தைரியமாக வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ரமேஷை ஏன் கூப்பிடுவோம் சொல்லுங்க? அந்த ஆள் வேலைக்கு போனால் அவர் என்ன பண்ண போதில்லை? யாருமே யாருன்னா கேட்க போகிறாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அவரோட சொந்த வேலை அது. சிலரை சிலரை என்ன பண்ண முடியாது என்னால். ஏன்னா இப்போ ரவி அண்ணன் என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவங்க முதலாளி சிதம்பரம் என்ன பண்ணுவார்? குச்சி வச்சுன்னு காத்துன்னு இருப்பார். இவர் போய் தான் என்ன பண்ணணும்? 4 டாக்டர்ஸ் ஆப்ரேஷனுக்கு போய் கூட்டுன்னு வரணும். சும்மா இல்லை அவர் வேலை. அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும் போய். அதுதான் அவரோட வேலை. பிஆர்ஓ அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே. அப்போ அவரை வாங்க பிரதர்னு கூப்பிட முடியாது. அப்போ சபையில் யார் நமக்குள்ளே வராங்களோ அவங்களோட ஐக்கியப்பட்டு நிற்கணும், ஒருமனப்பட்டு நிற்கணும். சபை என்பது என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், இங்கே சின்னவங்க பெண்ணிவங்க சீனியர் கிடையாது. உற்சாக ஆவி இருந்தால் போதுங்க. ஒருமனப்பட்டு ஆமேன்னு சொல்லுங்களேன். அபிஷேகம் இருக்கா? ஆமேன்னு சொல்லுங்க. கிருபை இருக்குதா? ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த ஆண்டு பயன்படுத்துவா. ஒரு மனத்தோடு நில்லுங்க. நான் எப்பயும் சொல்கிறேன், முடிச்சிடுறேன். இன்னொரு பாயிண்ட் அப்புறம் பேச நேரம் இல்லை. சபை என்பது நோவாவோட பேழை. நோவாவோட பேழைக்குள்ள என்னெல்லாம் இருந்தது? என்னெல்லாம் இருந்தது? ஒருத்தன் சொன்னான ஒரு பாஸ்டர் கிட்ட, இந்த கொசு இவ்வளோ பெருகிறதுக்கு காரணம் நோவா தான் பாஸ்டர். நானா அன்னைக்கே அந்த ஆள் இது கடிக்குதுன்னு நச்சுக்கு போட்டு இருந்தாருன்னா இது என்ன பண்ணிருக்காரு? பேழைய விட்ட. நான் யோசிச்சேன், கலைமான் இருக்கு, அழகா இருக்குது, 2 கொம்பு வச்சுக்கின்னு, அதுக்கு பக்கத்துல சிங்கம் எப்படா இதை கடிக்கலான்னுட்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உள்ளே குள்ளன் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பக்கம் எருது இருக்குது, இந்த பக்கம் காளி, எல்லாத்துக்கும் மேல நல்ல பாம்பு இருக்குது. என்னக்குதே? ஓட்ட. இதெல்லாம் நோவா பேழைக்குள்ள இருக்குது சிஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா ஒன்ன தாக்கிக்கவே இல்லை பிரதர். நான் இப்படி யோசிச்சேன், நோவா எங்கேயாவது வழியில இது சரியில்லைன்னு சொல்லி அச்சி சாவச்சி வெள்ளை கிள்ள ஜன்னல், அதனால தான் இயேசுநாதர் பார்த்தாரு, இவனுக்கு ஜன்னலை பூட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி அச்சி சாவச்சி போட்டுருவான், அதனால நான் பூட்டிடுறேன்ட்டாரு. ஒன்னு கூட சாவடிக்கலமா, ஒரு பாம்பு அடிக்கல, ஒன்றும் பண்ணல. சாரப்பாம்பா இருக்குது, நல்ல பாம்பாவே இருக்குது, தண்ணி பாம்பாவே இருக்குது, சிங்கமா இருக்குது. அப்படியே எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணாங்க? நம்ம எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுவோம்னு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒத்துமையாக இருந்தனா என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேழைய தேவனே நடத்துகிறார். இந்த பேழைய தேவனே கொண்டு வரார். உள்ள இருக்கிறவங்களுக்கு தேவையான தேவனே போஷிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. போஷித்து எங்க கொண்டு போய் நிறுத்தினார்னா, அதான் ஆச்சரியம்.
எத்தனையோ மலை இருந்தது. அராராத் என்கிற மலை மேல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அராராத் என்பதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பரிசுத்தமுள்ள பூமி. நான் சொல்றேன், இந்த பேழையை எங்க தெரியுமா கொண்டு போய் நிறுத்த போறாரு? பரலோகம் என்கிற ஒரு பரிசுத்த பூமிக்குள்ள தேவன் கொண்டு போய் நிறுத்த போறாரு. ஆமே. அதுக்கு என்ன பிரதர் வேணும்? யாரையும் சாவச்சி மேல இருந்து போட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இதுக்காக யார் காலம் நான் தயாரா இருக்கிறேன். இயேசு சொல்லுவாரு, பிதாவே, இந்த ஜெபத்தை தினமும் பண்ணும். பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் என்ன பண்ணல, எழுந்து போகல. ஆமே. இந்த பேழை எப்படியாவது எங்க போய் நிக்கணும்? அங்க இதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இருக்கும். எல்லாம் ஒரே வீடு. உங்களை மாதிரி இருக்கிறான் பதர் உங்க பையன். நான் வரேன் தெரிஞ்சா ரவி பதர் உள்ளந்து லுங்கி கட்டு ஓடியாரு. அவன் கையை கழினா என்னை பார்த்து திரும்பி நான் அன்னைக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா என்ன குணம், புள்ள என்ன குணம்? ஒரே வீடு. அம்மா என்ன குணம், புள்ள என்ன குணம்? அம்மா சொன்னா ஓன்னு அழுதுரும், புள்ள கத்தி எடுத்துன்னு போவோம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அம்மாக்குள்ள குறை குணம் அந்த புள்ள கிட்ட இல்லை. அப்ப சபைக்குள்ள எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனா இதன் மத்தியில ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் போது இந்த இடத்துல ஒரு மனம், ஐக்கியம், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நான் சொல்றேன், இந்த ஆண்டை காட்டிலும் அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு மனதுல, இன்னும் ஐக்கியத்துல, இன்னும் தரிசனம் பெற்ற, கிருபை பெற்ற, வரங்கள் பெற்ற பல பேரை கர்த்தர் கொண்டு வர போறாரு. நான் தரிசனத்துல பார்த்தேன், ஒரு 15 குடும்பம் அப்படியே உள்ள வந்துச்சு. 15 குடும்பம் ஒரு இடத்துல இருந்து உள்ள வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. இடத்தை கொடுக்க போறார், பில்டிங்கை கொடுக்க போறார். ஆமே. கடைசியா நோட் மட்டும் பண்ணிக்கங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம், 10, 11, 13, 14 வசனங்கள்ல வெற்றியை தந்தார், நெடுநாள் எதிரியை அழிச்சாரு, இழந்தவைகளை திரும்ப பெற வைத்தார். ஆமே. அல்லேலூயா. ஏன் பிரதர், ஏன் பாஸ்டர் தான் நடந்தது? மிஸ்பாவிலே கூடினார்கள். மிஸ்பா என்றால் காவல் கோபுரம். ஆமே. இந்த சபை உங்களுக்கு ஒரு காவல் கோபுரம். ஆமே சொல்றீங்கல்ல. எழுந்த பாஸ்டர் மேல இருந்து விழுந்தது, அப்பதான் இங்க தோத்திரம் பண்ணீங்க உங்களுக்காக. ஆமென் சொல்லுங்க. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சபை மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய அந்த கிருபை, ஞானஸ்தானம், அந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஒரு காவல் கோபுரம். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். மிஸ்பா என்றால் என்ன? ஜாமக்காரர்கள் வந்து காவல் காக்கிற இடமா, உங்களுக்காக விழித்திருக்கிற ஜெபம் இருக்கிறவர்கள் ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன கிடைக்க போகுது கடைசியா உங்களுக்கு கேட்டா? வெற்றியை தந்து, ரொம்ப நாளா பாருங்க பெலிஸ்தன் என்கிற எதிரி, அவனை கர்த்தர் அற்புதங்களால் அழித்து, அவன் இடத்துல இழந்த பட்டணங்களை திரும்பி கர்த்தர் 2024 தீர்க்க தரிசனம் சொல்ற, நீ இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு. உன் நெடுநாள் எதிரி அழிக்கப்பட போகிற. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கண்ணை மூடலாமா? அப்படியே கண்ணை மூடிடுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, என்னோட தான்ப்பா பேசுனீங்க. நான் இந்த சபையில் ஒரு மகிமையை பார்க்குறேன். என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது வந்து இன்னைக்கு என்னோட தான் பாஸ்டர் கர்த்தர் பேசினாரு. நான் இந்த பலிபடத்தில் நிற்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரை உங்களை நான் மகிமைப்படுத்தணும், இயேசு பேசுறான்னு ஜனங்க சொல்லணும். ஆண்டவர் இந்த ஆண்டு கர்த்தர் உதவி செஞ்சார் சகோதரா. அவர் எபனேசர், இனியும் உதவி செய்வார். எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், ரபஷகனரோ, இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர். தைரியமா சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ரொம்ப நாளா தேவனை தேடாம விட்டுட்டாங்கப்பா. ஆனா ஒரு மனதை தந்தீங்க, ஐக்கியத்தை தந்தீங்க, மனம் திரும்ப தருணத்தை தந்தீங்க, தேவனை தேட வேண்டும் உணர்வை தந்தீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எதிரி அழிச்சுது, இழந்தவைகளை மீட்டெடுத்தது, அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது ஐயா. அப்படி இந்த ஆண்டு செய்திருக்கிறீங்க, வருகிற ஆண்டு செய்ய போறீங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் 23 முழுவதும் நடத்தினதுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறாங்கப்பா. 24 நீங்க பேச போகிற வார்த்தை, நீங்க கொடுக்க போற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறாங்கப்பா.
தொடர்ந்து இவங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே